சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச கந்தானையில் உள்ள திரிபோஷ நிறுவனத்திற்கு நேற்று சென்றிருந்தார். திரிபோஷ நிறுவனத்தின் களஞ்சிய சாலை, இயந்திரங்களின் செயற்பாடுகள், பொதியிடல் போன்றவற்றை அமைச்சர் பார்வையிட்டதுடன் நிறுவனத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் அதன் தலைவர் உள்ளிட்டோருடன் கலந்துரையாடினார். திரிபோச நிறுவனத்தை மூடுவதற்கு கடந்த அரசாங்கம் தீர்மானம் மேற்கொண்டிருந்தது. இந்த நிறுவனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என நினைக்கின்றேன். இந்த நிறுவனம் அபிவிருத்தி அடைய வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் இதனுடன் இணைந்ததாக பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிக்க உள்ளோம். திரிபோச நிறுவனத்திற்கு சோளம் மற்றும் சோயாவை வழங்கும் நம் நாட்டின் விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோரை ஒருங்கிணைத்து அவர்களை ஏதாவது ஒரு கூட்டுறவு அமைப்பில் இணைத்து அவர்களின் தயாரிப்புகளை சிறந்த விலையில் கொள்வனவு செய்வதற்கான தொடர்ச்சியான செயற்றிட்டங்கள் முன்னெடுக்க வேண்டும். தற்போது இந்த விநியோக முறைமை செயலிழந்துள்ளது. மறுபுறம் சுகாதார அமைச்சு தலையிட்டு இந்த தயாரிப்புகளை விநியோகிக்க சில முறையான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். சிறந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களின் கீழ் இந்த நிறுவனத்தை அபிவிருத்தி செய்து அரச நிறுவனமாக தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்துவோம்.